ஆரோக்கியா பால் தயிர் விலை குறைப்பு. ஹட்சன் நிறுவனத்தால் விற்பனை செய்யப்படும் ஆரோக்கியா பால் விலையை லிட்டருக்கு 2 ரூபாய் குறைத்துள்ளது. கொரோனாவுக்கு பின் பால் விலை தொடர்ந்து உயர்ந்து வந்த நிலையில் முதல் முறையாக தனியார் நிறுவனம் விலையை குறைத்துள்ளது. இனி அரை லிட்டர் ஆரோக்கியா பாக்கெட் பால் 36 ரூபாய்க்கும் 1 லிட்டர் பாக்கெட் பால் 68 ரூபாய்க்கும் விற்கப்படும். ஆரோக்கியா தயிர் விலையும் கிலோவுக்கு 4 ரூபாய் குறைக்கப்பட்டு 67 ஆக விற்பனையாகிறது. சாலைகள் கொட்டிய 25,000 முட்டைகள். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே முட்டைகள் ஏற்றி வந்தால் பேருந்தும் ஓடிக்கொண்டதில் சுமார் 25,000 அதிகமான முட்டைகள் சாலையில் கொட்டி உடைந்தன. வெள்ளை கருவும் மஞ்சக்கருவும் சாலையில் ஆறாக ஓடின. இதனை கண்ட மக்கள் உடையாமல் இருந்த முட்டைகளை போட்டி போட்டுக் கொண்டு அள்ளிச் சென்றனர். இந்த விபத்தால் அப்பகுதியில் போக்குவரத்து மிகவும் பாதிக்கப்பட்டது. இடைத்தேர்தலில் பாமகவுக்கு IJK ஆதரவு. விக்கிரவாண்டி தொகுதியில் இதே தேர்தலில் NDA கூட்டணி சார்பில் பாமக வேட்பாளர் சி. அன்புமணி போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இத்தேர்தலில் பாமகவுக்கு இந்த கூட்டணியில் உள்ள ஜனநாயக கட்சி ஆதரவு தெரிவிப்பதாக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து தெரிவித்துள்ளார். அத்துடன் அக்கட்சியின் சார்பில் 100 நிர்வாகிகள் அந்த தொகுதியில் தேர்தல் கலைப்பணி ஆற்றுவார்கள் என்றும் அவர் கூறினார். விவசாயிகள் வங்கி கணக்கில் 2000 ரூபாய். PM கிஷோன் திட்டத்தில் நாடு முழுவதும் தகுதியான விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 100 தவணையாக 6000 வழங்கப்படுகிறது. இதுவரை 16 தவணைகள் வரவு வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் 3வது முறையாக பதவி ஏற்றதும் 17வது தொகையை விடுவிப்பதற்கான கோப்பில் பிரதமர் மோடி கையெழுத்தார். இதைத் தொடர்ந்து இன்று ஜூன் 18 விவசாயிகளின் வங்கி கணக்கில் 2000 ரூபாய் வரவு வைக்கப்பட உள்ளது. தமிழக மீனவர்கள் 4 பேர் கைது. நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக தமிழக மீனவர்கள் 4 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. ராமநாதபுரத்தில் இருந்து கடலுக்கு சென்ற அவர்களின் படகையும் பறிமுதல் செய்த கடற்படையினர் விசாரணைக்காக அவர்களை காங்கேத்துறை முகாமிற்கு அழைத்துச் சென்றனர். 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து வாழ்வாதாரம் தேடி மீனவர்கள் கடலுக்கு சென்ற நிலையில் கைது சம்பவம் மீண்டும் தொடங்கியுள்ளது.